آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم ما الدنيا في الآخرة إلا مثل ما يجعل أحدكم إصبعه في اليم فلينظر بما يرجع صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, ஹுத்பாவுடைய பயானுடைய தொடர்ச்சியாக இது இருக்கட்டும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக சுருக்கமான ஒரு கால வாழ்க்கையை தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். காலம் எவ்வளவு சுருக்கமானது என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தினான். கொஞ்சம் 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 என்றால் அது என்ன கொஞ்சம்? எப்பையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தானே, ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம்தான் ஒன்றோட உண்மை நிலைமையை விளங்கணும், ஒப்பிடணும். இப்போ 1,00,000 காசு பணம் இது ஒரு குறைந்த அளவா கூடிய அளவா என்று கேட்டால் இதுக்கு எப்படி பதில் சொல்றது? இதுக்கு பதில் சொல்லேலும் 1,00,000 1 கோடியோட வச்சு பார்த்தா 1,00,000 சிறிய ஒரு தொகை, 1,00,000 1000 ரூபாவோட வச்சு பார்த்தா 1,00,000 பெரிய தொகை. அப்படிதான் பதில் சொல்லணும். இதே போல கண்ணியமான சோழர்களே, இந்த உலகம் அற்பமானது, சொற்பமானது, கேவலமானது, இது ஒன்றுமில்லை என்றெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறானே, இதை அப்படி சொல்லி முடிக்க இல்லை, இதை ஆகிரத்தோட ஒப்பிட்டு காட்டுறான் அல்லாஹ். ஆகிரத்தோட இந்த துனியாவை ஒப்பிட்டு அல்லாஹ் இந்த உலகம் எவ்வளவு அற்பமானது சொற்பமானது என்பதை விளங்கப்படுத்துறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் விளங்கப்படுத்தினாங்க. நபி சொன்னாங்க, உங்களில் ஒருவர் அவருடைய விரலை கடல்ல விட்டு, கடல்ல ஒருத்தர் விரலை கொண்டு போய் போடுறார், போட்டு வெளியெடுத்தா அந்த கடல்ல இருக்கிற தண்ணீருக்கு முன்னால விரல்ல பட்ட தண்ணீர் எவ்வளவு என்று கேட்டாங்க. ஃபல்யன்துர் பிமா யர்ஜ, கடல்ல இருக்கிற தண்ணியோட விரல்ல பட்டிருக்கிற தண்ணி அதை உள்ள போட்டு வெளியே எடுக்கக்குள்ள அதுல பட்டிருக்கிற அந்த ஒரு சொட்டு தண்ணியும் வடிஞ்சிடும், கொஞ்ச நேரத்தில் அதுவும் காஞ்சி போயிட்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலக வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு முன்னால உலக வாழ்க்கை இந்த கடல்ல இருக்கிற தண்ணீருக்கு முன்னால விரல்ல பட்ட தண்ணீரை போல என்று சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். அவ்வளோ சொற்பமான ஒரு காலம். நான் நினைக்கிறேன் அல்லாஹ் எங்களோட உள்ள இரக்கத்தில் தான் அப்படியே காலத்தை சுருக்கி தந்திருக்கிறான். சும்மா சரி ஒரு 1000 வருஷம் நீங்கள் எல்லாம் அமல் செஞ்சுட்டு வாங்கண்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த கொஞ்ச நாள் எங்களுக்கு இந்த கட்டுப்பாடோடு இருக்கிறது, எங்களோட நஃப்ஸை பாதுகாக்கிறது, எங்களோட கண்ணை பாதுகாக்கிறது, பாவங்களை எங்களே பாதுகாத்து கொள்வது, அமல் செய்கிறது, இந்த கொஞ்ச நாளே கொஞ்ச காலமே கஷ்டமாக இருக்குதேண்டா 1000 வருஷம் அப்படி கஷ்டப்படுறேன்டா எவ்வளோ சிரமமாக இருக்கு. அதனால் அல்லாஹ் இரக்கமுள்ளவன் காலத்தை நல்லா சுருக்கி சில அமல்களாக தந்திருக்கிறான். அந்த அமல்களுக்கு அதிகமான நன்மையை தாரான். கொஞ்சம் அமலை தந்து அதிகமான நன்மையை தாரான். அதுதான் அவன் எங்களுக்கு செஞ்ச பெரிய கிருபை. ஒருத்தர் ஒரு நன்மையை செய்ய நினைக்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கு பின்னால் அந்த நன்மையை செய்ய இல்லை, அந்த நினைச்சத்துக்காக ஒரு நன்மை எழுதப்படும் என்று சொன்னாங்க. நன்மையை செய்ய நினைச்சத்துக்காக ஒரு நன்மை எழுதப்படும், அந்த நன்மையை செஞ்சிட்டாருன்னா 10 நன்மை எழுதப்படும் என்றாங்க. மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒன்றை செஞ்ச 10, அவன் ஸ்டார்ட் பண்றதே 10 கொண்டு தான், அவன் ஆரம்பிக்கிறதே 10 கொண்டு. 10லிருந்து 700 வரைக்கும் தாரான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா. அல்லாஹ்ட வழியில நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறாங்களே, பணங்களை செலவழிக்கிறத சொல்றானே. அம்வாலஹும், பணங்களை
நல்ல காரியங்களை தேடி 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 செலவழிக்கிறாங்களே, குடும்பங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, தாய் தந்தையருக்கு, அநாதைகளுக்கு, விதவைகளுக்கு, தேவையுடையவர்களுக்கு தேடி தேடி செலவழிக்கிறாரே, அல்லாஹ் அவருக்கு உதாரணம் சொல்லான். கமசலி ஹப்பா, ஒரு வித்துக்கு ஒத்ததாக இருக்கு. ஒரு நெல்லுமணி, ஒரு நெல்லு மூடைய கொண்டு போய் தொத்தர் வயல்ல போடுறார். இதுட முடிவை விளங்காதவர் சொல்லுவார், இந்த மனுஷனுக்கு பைத்தியம் என்றுவார். அந்த ஒரு மூட அரிசியை நெல்லை குத்தி எடுத்தா அதை சோத்தாக்கி தின்னேலுமே, இவர் கொண்டு போய் சேத்துல போடுறாரே என்று அவர் சொல்லுவார். இந்த உண்மையிலே வெளிரங்கம் அப்படித்தான் விளங்குது மடத்தனமாக. ஆனா இவர் மண்ணில் போடுறார், அது அந்த நெல்லுமணி மண்ணோட மண்ணா தான் போகுது. அதுலேருந்து ஒரு மரம் உற்பத்தி ஆகுது. அது 7 கிளைகளை 7 கதிர்களை விடுகிறது. அம்பத சபஅ சனாபில், அல்லாஹ்வை சொல்றான் 7 கதிர்களை விடுது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்லையும் 100 மணிகள், 100 நெல்லு. 100 7 700. உதாரணம் சொன்னா எல்லாருக்கும் விளங்கும் தானே, படித்தவங்களுக்கும் விளங்கும், பாமர மக்களுக்கும் விளங்கும். அந்த அடிப்படையில் உதாரணம் சொல்லி அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு இந்த 700 பல மடங்காக்குவான். 700 தான் பல மடங்காக்குறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இப்படி அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடைய சின்ன சின்ன முயற்சிக்கு பெரிய பெரிய நன்மையை தாரான். ஒரு பாவத்தை ஒருத்தர் செய்ய யோசிக்கிறார், அதுபோல ஒரு யோசனை வந்து பாவத்தை செய்ய இல்லை. அந்த பாவத்தை செய்ய யோசிச்சு பாவத்தை செய்யாததுனால ஒரு நன்மை எழுதப்படுவது. சுப்ஹானல்லாஹ். பாவத்தை செய்ய யோசிச்சார், செய்யாம விட்டுட்டார், நன்மை ஒன்று எழுதப்படும். அந்த பாவத்தை செஞ்சார் என்றா ஒரு பாவம் தான் எழுதப்படும். وَمَنْ جَاءَ بِالسَّيِّئَةِ فَلَا يُجْزَى إِلَّا مِثْلَهَا. ஒரு பாவத்தை செஞ்சா ஒரு பாவம் தான், ஒரு பாவத்தை செஞ்சா 10 பாவம் தான் எழுதப்படணும். ஆனா அவன் இரக்கம் உண்டுக்கு ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் தான் எழுதுறான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட வாழ்க்கையை சுருக்கி, காலங்களை நல்லா சுருக்கி சில அமல்களை தந்திருக்கிறான். அந்த அமல்களை செய்வதன் மூலம் அதிகமான நன்மை. ஒரு ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டா, மையத்து தொழுகைய மையத்தை பார்த்துட்டு வாரத்துக்கு நன்மை இல்லை. இன்றைக்கு சில வேலை செய்கிறாங்க குறை நீக்கிறதுக்கு, கொஞ்சம் பார்த்துட்டு வராட்டி சரியில்லையே, அது நீயத்து வரக்கூடாது. பார்த்தா அல்லாஹ் எனக்கு நன்மை தருவானே, ஒரு நோயாளியை போயிட்டு பார்த்தா நன்மை இருக்குதே, மலக்குமார்ட்ட துஆ கிடைக்குதே, அந்த நோக்கத்தோடு தான் எங்களோட ஒவ்வொரு வேலையும். இதைத்தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் செய்யணும், சின்ன சின்ன மாற்றங்களை தான் செஞ்சுக்கொள்ளணும், நீயத்துகளை மாற்றிக்கொள்ளணும். நிறைய நல்ல வேலை நடக்குது, நீயத்துகள்ல மாற்றம். நீயத்துல குழப்பம் இருந்தா அமலும் குழப்பமா தான் இருக்கும், அமலும் நன்மை கிடைக்காது. கஷ்டப்பட்டு கூலி இல்லை. ஆமிலத்துன் நாஸிபா தஸ்லா நாரன் ஹாமியா, கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு சுட்டு எரிக்கக்கூடிய நரகத்துக்கு போறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக முக்கியமான விஷயம் இது. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்லிஸ் தீனக் யக்ஃபிகல் அமலுல் கலீல். முஆத் இப்னு ஜபல் முக்கியமான ஒரு ஆலிம் சொன்னாங்க, நீங்க உங்களோட மார்க்க விஷயங்களை, நன்மையான காரியங்களை செய்யக்கொள்ள கலப்பற்ற எண்ணத்தோட செய்யுங்க, பரிசுத்தமான எண்ணத்தோட செய்யுங்க, துப்புரவான எண்ணத்தோட அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் நாடி செய்யுங்க. அப்படி செய்யக்கூடிய கொஞ்ச அமலும் உங்களுக்கு போதுமானது. குவான்டிட்டி அல்ல தேவை, அல்லாஹ்க்கு குவாலிட்டி தேவை. பெரிசா செய்யணும் என்றது இல்லை, செய்யற கொஞ்சத்தை குவாலிட்டியா செஞ்சா போதும். நபி காட்டின முறையில செய்யணும், இஹ்லாஸோட செய்யணும். குர்ஆன்ல தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அஹ்ஸனு அமலா அல்லாஹ் சொல்றான், எவன்ட கையில் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் உயர்ந்தவனாகி விட்டான். அவன் தான் உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுத்தான். ஏன் மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுத்தான் என்றா உங்களை சோதிக்கிறதுக்கு. மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் இடப்பட்ட காலம் சோதனையுடைய காலம்.
என்ன சோதிக்கிறான்? ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அழகான அமல் செய்யக்கூடியவங்க யார், அதிகமான அமல் என்று சொல்ல இல்லை. யோசிக்க வேண்டிய விஷயம். அதிகமான அமல் செய்யறவங்க யார் என்று பார்க்கல, அழகான அமல் செய்யறவங்க யார். அழகான அமல் என்றா என்ன? அதுதான் நபி காட்டின முறை. அடுத்தது இஹ்லாஸ், தூய்மையான எண்ணம். ஷைத்தான் விடவே மாட்டான். எந்த நல்ல காரியத்தை செய்ய போனாலும், இப்ப நான் பயான் பண்ண கொலையும் என்ற உள்ளத்துல பல ஊசலாட்டங்களை உருவாக்குவான். உன்னைய மக்கள் எல்லாம் பயானுக்கு போற புகழோனும், உன்னைய பாராட்டணும், உனக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். ஷைத்தான் வந்து கொண்டு இருப்பான். இப்படி வார எண்ணங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கவளத்தான் நாங்க எங்களே பாதுகாத்து. லேஸ் இல்ல, கஷ்டமான உண்டு. ஆனா வெளிரங்கத்தில் யோசிச்சா லேசான உண்டு. நீயத்து வச்சு டயர்டாவினொத்தன் இல்லை மச்சான், நான் சரியான டயர்ட் நினைச்சு நீயத்து வச்சு டயர்ட் நெஞ்சு நவுது என்று சொல்றவங்க யாராவது இருக்கிறாங்களா? நீயத்து வச்சு டயர்ட் ஆகுவானா இவனாவது? என்ன நினைச்சு டயர்ட் ஆகுற இல்லை. அப்ப அந்த அமல் ஆக முக்கியமான அமல். எண்ணம் என்றது தான் எல்லா அமலுடைய சாராம்சம் என்று சொல்லும். எல்லா அமலும் முடிவு செய்யப்படுது நீயத்தை வச்சுதான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத் என்றது. எல்லா அமலும் முடிவு செய்யப்படுவது நீயத்தை வச்சு. ஆனா நீயத்தை வைக்கிறது என்றது கஷ்டமான காரியமா? அதுக்கு ஒரு டயர்ட் வருத்தம் நோ ஒன்று இருக்கேன், அப்படி ஒன்றுமே இல்லை. வெளிரங்கத்தில் எந்த கஷ்டமும் இல்லை, ஆனா ஆக கஷ்டமானது அதுதான். கண்ணியமான சகோதரர்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் பயான் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நீங்க நினைக்கிறீங்களா இருக்கும், நீங்க எல்லாம் என் பயானை கேட்டு சந்தோஷப்படுறீங்க, அதனால எனக்கு சரி சந்தோஷமே நினைக்கிறீங்களா இருக்கும். எந்த சந்தோஷமும் இல்லை, நான் பயப்படுகிறேன். கியாமத்துடைய நாளில் இந்த பயானை எதுக்காக செஞ்சாய் என்ற கேள்வி ஒன்று எனக்கிட்ட இருக்கு. நான் அதுக்கு எப்படித்தான் பதில் சொல்ல போறேனோ தெரியாது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஆக முக்கியம் இது. ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தர்குல் அமலி லி அஜலி நாஸி ரியா வல் அமலு லி அஜலி நாஸி ஷிர்க் வல் இஹ்லாஸு அன் யுஆஃபிக அல்லாஹு மின்ஹுமா. ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறார், நல்ல காரியத்தை செய்ய போறார், 4 பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இவர் செய்ய போன அந்த நல்ல காரியத்தை விட்டுட்டார். 4 பேர் பார்க்குறாங்க, என்னைய சூஃபி எண்ணுவாங்க, என்னைய பெரிய தக்குவாதாரி எண்ணுவாங்க, அப்படியெல்லாம் என்னைய புகழுவாங்க. அதுக்காக வேண்டி இவர் விட்டுட்டார். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, செய்ய போன ஒரு நல்ல காரியத்தை மற்றவர்கள் பார்ப்பதற்காக விடுவது அதற்கு முகஸ்துதி என்று சொல்லப்படும். கூடாது அது அப்படி செய்ய. இவர் அல்லாஹ்வுக்காண்டி ஒரு அமலை செய்ய போனார், எவன் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, இவர் செய்ய வேண்டியதுதான் அல்லாஹ்வுக்கா. வல் அமல் லி அஜலி நாஸ் ஷிர்க், மக்களவங்க பார்க்கறதுக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்யறது, இதுக்கு ஷிர்க் என்று சொல்லப்படும். ஷிர்க், ஷிர்க் என்றா இணை வைத்தல். ஷிர்க் என்றா என்ன? ஏன் அந்த ஷிர்க் என்று சொல்றது? ஷிர்க்ல 2 இருக்கு. ஒன்று சிலைக்கு முன்னால போயிட்டு கையேந்தி கும்பிடுறது, சிலைகளை வணங்குறது, இது பெரிய ஷிர்க். இன்னொரு ஷிர்க் என்னன்னா, அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்ய வேண்டிய அமலை இன்னொருத்தர சந்தோஷத்தையும் அதோட சேர்த்துக்கொள்றது, இன்னொருத்தர புகழையும் சேர்த்துக்கொள்றது, இன்னொருத்தர பாராட்டையும் சேர்த்துக்கொள்றது, அல்லது ஏதாவது கிடைக்கும் என்று துனியாவுடைய சில லாபங்களை எதிர்பார்க்கிறது. இப்ப இவர் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்ய வேண்டிய அமல்ல அதையும் இதையும் சேர்த்திக்கிறார். ஷிர்க் என சேர்த்துக்கொண்டார், ஷரீக். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் என்றா, எனக்காக செய்கிற அமல்ல எவண்ட சந்தோஷம், எவண்ட பேர் புகழ் பாராட்ட ஒன்று இருக்கக்கூடாது. ஹாலிஸத்தன் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யறதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். கியாமத்தில் சொல்லுவான், எனக்காக மட்டும் அமல் செஞ்சவங்க வாங்க, அதுல எந்த கலப்பும் இல்லை. வேற உத்தர பெயர் புகழ் பாராட்டு கண்ணியம் அந்த மக்கிய துனியா அடிப்படையில் உள்ள எதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, வெறுமனே அல்லாஹ்வுக்காக மட்டும். மேலான கண்ணியமான சகோதரர், இதை பற்றி குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறான். கியாமத்தில் நரகத்தை எரிக்க ஆரம்பிக்கிறது யாரை கொண்டு தெரியுமா? 3 பேரை கொண்டு. அவங்க எல்லாம் நைட் கிளப் கேசினோ போனவங்க அல்ல, ஜினா குடி வட்டியில் ஈடுபட்டவங்க அல்ல, அவங்க அமல் செஞ்சவங்க. ஒருத்தர் யார் என்றா ஷஹீத். ஷஹீத் என்றா யார்? முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் யுத்தம் நடக்குது, இவர் முஸ்லீம்கள்ட்ட சைட்ல இருந்து காஃபிர்களோட யுத்தம் செஞ்சு கொல்லப்பட்டார், வெட்டி மௌத்தானார்.
இவருடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து ஷஹீதுடைய. அவருடைய முதல் சொட்டு இரத்தத்தோட எல்லா பாவம் மன்னிக்கப்படும். அதுக்கு பின்னால விழுற ஒவ்வொரு சொட்டுக்கு அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே போகும். ஷஹீத் அல்லாஹ் அழைச்சு கேட்பான் எல்லாருக்கும் முன்னால, நான் உனக்கு நல்ல உடல்ல சக்திய வீரத்தை தந்தேன், என்ன செஞ்சாய், எனக்காக என்ன செஞ்சாய்? அவர் சொல்லுவார், நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், யுத்தம் செஞ்சு ஷஹீதானே. அல்லாஹ் சொல்லுவான், நீ செஞ்சதெல்லாம் உண்மை, அது பொய் இல்லை, உண்மை. ஆனா இதெல்லாம் செஞ்சாய் நீ ஒரு வீரன் என்று சொல்லப்படுவதற்காக, உன்னைய மக்கள் புகழோணும் என்றதுக்காக நீ செஞ்சாய். ஃபகது கீல், அந்த பட்டம் உனக்கு கிடைச்சி முடிஞ்ச உலகத்தில். நீ எதை எதிர்பார்த்து செஞ்சியோ அது முடிஞ்சு. இப்போ நீ வெறும் கையோட தான் நிற்கிறாய். எனக்காக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமல துனியாட நோக்கத்தோட செஞ்சதுனால போ நரகம் என்று நரகத்துக்கு போடுவானாம். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பானா. அடுத்தவர் கொடை வல்லல், கொடை கொடுத்தவர். பள்ளி கட்டினார், மதரசா கட்டினார், ஸ்கூல் கட்டினார், ரோட் போட்டார், குமரு காரியம் செஞ்சார், கிணறு கொடுத்தார், அதை செஞ்சார், எல்லா நன்மையிலே ஈடுபட்டுகிறார். அவர் சல்லி நல்லா செலவழிச்சுக்கிறார் நல்ல காரியங்கள். அல்லாஹ் நிப்பட்டி கேட்பான், நான் உனக்கு வசதி வாய்ப்பு தந்த, நீ என்ன செஞ்சாய்? அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் அப்படி இப்படி எல்லாம் செஞ்சேன். அல்லாஹ் சொல்லுவான், செஞ்சதெல்லாம் உண்மை. யாருக்காக செஞ்சாயோ, எந்த பேர் புகழ் பாராட்ட எதிர்பார்த்து செஞ்சாயோ, ஃபகது கீல், அந்த பட்டம் பதவி பேர் கீர் எல்லாம் உனக்கு வந்துட்டு, அதெல்லாம் சொல்லி முடிச்சு. இப்போ உனக்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்காக செய்ய வேண்டிய ஒரு அமலை அந்த துனியாட நோக்கத்தோட செஞ்சதுனால போ நரகம் என்று தள்ளுவான். முகம் குப்புற தள்ளப்படும் என்று நபி சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்தது ஒரு ஆலிம் காரி, அவர் இல்ம கற்றார், இல்ம கற்றுக் கொடுத்தார். குர்ஆன் ஹதீஸ் என்றது அதை படிக்கிறது, அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, மக்களை வழி நடத்துறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய சேவைகள். அவருடைய காலத்தை அதுக்கே தான் கழிச்சிருக்கிறார். அல்லாஹ் கேட்பான், உனக்கு அறிவு ஆற்றல் குர்ஆன் ஹதீஸ விளக்கங்கள் எல்லாம் தந்தேன், என்ன செஞ்சாய்? யா அல்லாஹ் அப்படி இப்படி எல்லாம் செஞ்சேன். செஞ்சதெல்லாம் உண்மை, நீ பெரிய காரிய ஆலிம் என்றதுக்காக வேண்டி செஞ்சாய், புகழ் பாராட்டு வேற நோக்கங்களோட செஞ்சாய், ஃபகது கீல், அதுவும் உனக்கு நடந்துட்டு, இப்ப போ நரகம் என்று சொல்லப்படும். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பானா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லேசி இல்லை கொஞ்சம் எல்லா வகையில். ஏன்னா எங்களையோட நஃப்ஸையும் படைச்சிக்கிறான், ஷைத்தானையும் படைச்சிக்கிறான். எங்களையே வழி கெடுக்கிறதுக்கு என்று ரெண்டு ஐட்டத்தை வச்சிக்கிறான் உள்ள. கண்ணுக்கு பார்க்கல, வெளியில் உள்ளவன் என்றால் இழுத்து உற்றேலும். ஆனால் இது கண்ணுக்கு விளங்குறவன் இல்லை, ஷைத்தான் என்றவன். அவன் உள்ளே இருந்து ஊசலாட்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறான். நஃப்ஸு எங்களையே பாவத்தை கொண்டு ஏவிக்கொண்டே இருக்கி. எனவே நஃப்ஸோட போராடி கொண்டு, ஷைத்தானோட போராடி கொண்டு தான் நல்ல வழியில் போக வேண்டியிருக்கு. அதனால் எங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த பொறுமதியான நேர காலத்தை, மேலான சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ் விரும்புகிற நல்ல காரியங்களுக்கு செலவழித்து அல்லாஹ்ட பொருத்தத்தை அடைஞ்சு கொண்டு நாங்கள் போகணும். நிறைய பொறுப்புகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்கள்கிட்ட ரிஸ்குடைய பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் எதுக்கெல்லாம் உயிர் இருக்குதோ அந்த உயிருள்ள அவ்வளவுக்கும் உணவுடைய பொறுப்பை நான் எடுக்காமல் இல்லை என்று சொல்றான். உயிரை கொடுக்க முந்தி உணவுடைய பொறுப்பு எடுத்துக்கொண்டார். ஏன்னா உயிர் வாழ உணவு தேவை. உணவில்லாம உயிர் வாழ இயலாது. உணவில்லாம உயிர் வாழ இயலுமா? இயலாது. அதனால உயிரை நாங்க கேட்டெடுத்ததல்ல, உயிரை தந்தது அல்லாஹ் தானே. அதனால உயிர் வாழ்றதுக்கு தேவையான உணவுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டு தான் எல்லாருக்கும் உயிரை தந்திருக்கிறார். எந்த உயிரினமும் இல்லை உணவில்லாம. நாங்க தான் பைத்தியம், அதாவது மூளையை போட்டு பிச்சு கொண்டு இருக்கிறோம். எத்தனை பறவைகள், எத்தனை மிருகங்கள். சில பழங்கள் எடுக்கிறோம், இந்த ஜெய்த்தூன் மாதிரி காய்கள், இப்போ எங்களோட நாட்டில் இருக்கிற ஜெய்த்தூன் காய்க்கு அதை உடைச்சு பார்த்தா நிறைய பூச்சி உள்ளுக்குது, ஃபுல் கவர்ட், பூர்வத்துக்கு வழியே இல்லை, அதுக்குள்ளே வாழுது. குழி தோண்டி கொண்டு போகிறோம், 2-3 அடிக்குள்ள ஒரு புல்லோண்டு துடிச்சு கொண்டிருக்கு. சுபஹான் அல்லாஹ். மேலான கண்ணியமான சொல்லை, இந்த அவ்வளவு படைப்பினங்களுக்கு உணவளிக்கிறான் அல்லாஹ். எந்த மிருகமும் இதுக்காக தலையை பிச்சு கொண்டு யோசிக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்களைய சொன்னாங்க, மிருகத்துக்கு ஒப்பிட்டு சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பினீங்கன்னா பறவைகளுக்கு உணவளிக்கிற மாதிரி உங்களுக்கு உணவளிப்பான். தகுது ஹிமாசா வ தருஹு பிதானா. பறவைகள் தண்ட கூட்டில இருந்து பறந்து போக்கல வயிறு காலியா தான் போகுது. காலில் பத்தான், வயிற்றுல ஒன்றும் இல்லாம தான் பறவைகள் பறந்து போகுது. வ தருஹு, மாலையில கூட்டுக்கு திரும்பி வருவது, பிதானா, வயிறு நிரம்பி வருவதுதான்.
அதனால் ரிஸ்குடைய விஷயத்தில் அல்லாஹ் எங்களுக்கு முடிவு செஞ்சிருக்கிறான். அதுக்காக வேண்டி படுத்துக்கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறது அல்ல. நல்லா முயற்சி செய்யணும், முயற்சியை முறையாக செய்யணும், முயற்சியை முறையாக செய்யணும், சரியான வழியில் முயற்சி செய்யணும். இன்னொத்தனை ஏமாற்றி, இன்னொத்தண்ட பௌத்தில் அடித்து, இன்னொத்தண்ட சல்லி அபகரித்து, 4 பேருக்கு அநியாயத்தை செஞ்சு, 4 பேரை ஏமாற்றி நாங்கள் 4 பணம் சம்பாதிச்சா எங்களோட புள்ள குட்டிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி நிம்மதியாக இருக்கும், எப்படி நிம்மதியாக வாழும், எப்படி எங்களோட பிள்ளைகள் சாலியான பிள்ளைகள் அமையும்? செய்கிற எல்லா அநியாயத்தையும் செஞ்சு கொண்டு கையேந்து என் பிள்ளைகள் எல்லாம் சாலியான பிள்ளைகள் ஆக்கணும் என்றால் எப்படி நடக்கும்? அது நடக்கவே மாட்டாது, நடக்கவே மாட்டாது. சத்தியமா குர்ஆன் ஹதீஸை வச்சு சொல்றேன். அதனால பரக்கத் என்றது அதனுடைய வரை விளக்கணம் கலீலு ஷைஇ கஸீரு நஃபா. பரக்கத் என்ற வார்த்தைக்கு விளக்கம் என்ன தெரியுமா? பார்க்கறதுக்கு கொஞ்சமா இருக்கும், பிரயோஜனம் அதிகமா இருக்கும். பார்வைக்கு கொஞ்சம், பிரயோஜனம் அதிகம். தரித்திரியம் என்றா பார்வைக்கு அதிகம், பிரயோஜனம் குறையும். தரித்து இரியோம், அப்படித்தானே? தரித்திரியம் என்றா என்ன கருத்து? தரித்து இரியோம், தரிப்பாடா இருக்க மாட்டோம், அதுதான் கருத்து. சிலவங்க சொல்றாங்களே எங்கத்தான் போகுது என்று விளங்குது இல்லப்பா, நாங்களும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், மாசம் இவ்வளவு சம்பாதிக்கிறோம், எங்க போகுது என்று விளங்குது இல்லையா? முறையா சம்பாதிச்சா எங்க போகுது என்று விளங்கும், முறை இல்லாம சம்பாதிச்சா எங்க போறது என்று விளங்காது. அப்படித்தான் சிலர்களை நாங்க பார்க்கிறோம், சின்ன வருமானம், சின்ன தொழில், சின்ன இன்கம், அவர்கிட்ட எல்லா வேலையும் செய்கிறார், சந்தோஷமா இருக்கிறார், சிரிச்சு கொண்டு இருக்கிறார். சில பிள்ளைகள் கல்யாணமும் முடிக்குது, உடுமை எடுக்கிறார், கனியும் வாங்குறார், பயணங்களும் போறார், புள்ள குட்டிகளை உத படிக்கவும் வைக்கிறார், நல்லா இருக்கிறார், அமளி பாதத்தை ஈடுபடுறார், நன்மையான காரியங்களில் ஈடுபடுறார். பார்க்கிறவங்க ஆச்சரியப்படுறாங்க, இந்த மனுஷன் இவர் இந்த சின்ன தொழில் வியாபாரத்தால் என்னப்பா எல்லாம் செய்கிறாரே. பரக்கத் என்றது கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒன்று அல்ல. அது கொஞ்சமா இருந்தாலும் அல்லாஹ்வோட உதவி உள்ளதுக்கு பேர் பரக்கத், அல்லாஹ்வோட உதவி இல்லாததுக்கு பேர் தான் தரித்திரியம். அதனால எங்களுக்கு ஒன்றும் பரக்கத் செய்யப்பட்ட பணம் தான் தேவை. எவ்வளவு நேர்மையாக நாங்கள் சம்பாதிக்கிறோமோ, முறையாக சம்பாதிக்கிறோமோ, வாக்களிச்சா நிறைவேற்றணும். சிலவங்களோட வாயில தவறித்தான் உண்மை வருவதே ஒழிய அவங்களுக்கு வேற உண்மைன்றதே இல்லை. பை மிஸ்டேக்கா உண்மை வந்தாலே ஒழிய பேசினாவே போய்த்தான். அவங்களுக்கு அந்த உண்மை பேசி பழக்கமே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான சகோதரர்களே, முனாஃபிக்குடைய தன்மை என்றாங்க ரசூலுல்லாஹ். அவன் பேசினா பொய்யத்தான் பேசுவான் என்றுவான், வாக்களிச்சா மாறுபாடு செய்வான் என்றாங்க. சொன்னா ப்ராமிஸ் பண்ணினா சொன்ன மாதிரி செய்யவே மாட்டார். அப்படி கூடவே கூடாது. மேலா நாங்க வெள்ளக்காரன் ஒப்பிடுறோம், எங்களையே தான் மக்கள் சொல்லணும், ஒரு முஸ்லிமை போல இருங்களே அப்பா. டைம் என்றா டைம், எங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் டைம். எங்களுக்கு போற டைம், நோம்பு பிடிக்கிறதுக்கு டைம், உட்றதுக்கு டைம், தொழுகைக்கு டைம். 12 ஒன்று என்றா 12 ஒன்று தான், 12 2 இல்லை, 12 மணியும் இல்லை, எல்லாத்துக்கும் டைம் ஒன்று வச்சிருக்கு. அப்ப நேரத்துக்கு வேலை செய்ய வேண்டியவங்க நாங்க தானே. இன்றைக்கு நேரத்துக்கு மாத்தமா வேலை செய்யறவங்க 10 மணிக்கு 10:30 தான் நிற்கிறார், 11 மணிக்கு நிற்கிறார். அந்த நாடுகளில் போயிட்டு பார்த்தா 10 மணி 11:55 நிற்கிறான். அவன் 11:55 ஆள் நிற்கிறார். பொய்யே இல்லை, ஏமாற்றமே இல்லை, மோசடிகளே இல்லை. ஜப்பான்ல நான் கண்டேன், அங்க வயசாளிகள் அவங்களோட ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாலேயும் சின்ன தோட்டம் மாதிரி இருக்கு, அதுல ஏதாவது இந்த மரக்கறிகளை நாட்டி வீட்டிலைக்கு சும்மா இல்லை, அவங்க வேலை செஞ்சு கொண்டே தான் இருப்பாங்க. எங்கடவங்களுக்கு தான் என்ன பூசிக்கொண்டு இருக்கணும், இந்த நேரம் வேலை. அவங்க மாஷா அல்லாஹ் என்னத்தையாவது நாட்டி மெயின் ரோட்ல அவங்க ஏதாவது லேன் ஒன்றில் இருக்கிறவங்களா இருக்கு, மெயின் ரோட்ல கொண்டாந்து அந்த டேபிள் ஒன்றில் அந்த மரக்கறிகளை எல்லாம் போட்டு அழகா பேக்ல போட்டு கணக்கையும் போட்டு வச்சிருப்பாங்க. போற வாரவங்க அந்த சல்லியாங்க நீ போட்டுட்டு அப்படியே அதை எடுத்துக்கொண்டு போவாங்க. எவ்வளோ நம்பிக்கை. எங்கட நாட்டுல மேசையும் தூக்கியே எடுத்து போயிட்டுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பொய் என்றா என்னன்னு தெரியா? ஒரு சகோதரர் எங்கட ஸ்ரீலங்கன், அவர் அங்க இருக்கிறார். அவர் 3 ஜப்பான் ஆட்களை வச்சு வேலை வாங்குறார். இங்கே இது போயிட்டு ஜப்பான்காரரை வச்சு வேலை வாங்குறார். எப்படி தலை எங்கட. அவர் சொல்றார், அவங்களோட இடத்துல வாகனங்கள் விற்கிறாங்க. சில ஆக்சிடென்ட் ஆகின வாகனத்தையும்
செஞ்சு கிஞ்சி பசந்தா புதுசுமாய் வச்சு விற்கிறாங்க. அப்போ வாரவங்க கேட்பாங்களாம், இது வாகனம் இது ஆக்சிடென்ட் ஆகினதா இல்லையா? அப்போ இவர் ஓனர் சொல்லியிருக்கிறார், இந்த ஜப்பான்காரருக்கு எல்லாம் யார் வந்து கேட்டாலும் இது நல்ல வாகனம் என்றே சொல்லுங்க, ஆக்சிடென்ட் ஆகினதுன்னு சொல்லாதீங்க. இவர் புத்தி சொல்லிக்கிறார் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை. எவனாவது வந்து கேட்டால் ஓ இது ஆக்சிடென்ட் ஆகின வாகனம் என்று சொல்கிறார். இவர் என்னகிட்ட சொல்கிறாரு, இவனுவல ஹசரத் திருத்தவே இல்லை என்றார். அவர் என்னகிட்ட சொல்கிறாரு, எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் அவன் அதே தான் சொல்லுவான். சுபஹானல்லாஹ், எப்படி பேச்சுன்னு பாருங்களே. பொய் அவன் தான் சரியா செய்தவன், அவர் சொல்றாரு அவனை திருத்தவே இயலாது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஹைர் இல்லை, பரக்கத்து இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. அந்த முறைகள்ல எவ்வளவு நேர்மையா நடக்கிறோமோ, நம்பிக்கையா நடக்கிறோமோ, வாக்க நிறைவேற்றுவோமோ, அதுல தான் அல்லாஹ் ஹைர் பரக்கத் சிறப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறான். அதனால நாங்கள் ஏதோ ஒரு அமைப்பில் பலவீரிப்போம், பரவாயில்ல, நாங்கள் அதுக்கு தௌபா செய்வோம், அதுக்கு இஸ்திக்ஃபார் செய்வோம். நல்ல மாதம் இது, எங்களோட தவறுகளுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்புகளை கேட்டு, யா அல்லாஹ் நிறைய தவறு செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் விளங்கியே செஞ்சிருக்கிறேன், எல்லாம் வாழ்க்கை சேஞ்ச் ஆக வேண்டிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அதுக்கு தான் அல்லாஹ் இந்த மாதத்தை தந்தீங்க. சும்மா நோம்பை பிடிச்சி நோம்பை திறந்துட்டு முடிச்சு கொள்றது அல்ல. இந்த இந்த நோம்போட ஒரு மாசத்துல தக்குவா இல்லே, வாழ்க்கை பூரா தக்குவா வந்துடும். ஆக முக்கியம், இபாதத்தை விட கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? இந்த கொடுக்கல் வாங்கல். மக்கள் நிறைய இபாதத்துல கவனம் செலுத்துறாங்க, கட்டாயம் இபாதத்துல கவனம் செலுத்தணும். அதை விட கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று கொடுக்கல் வாங்கல் விஷயம், குடும்ப வாழ்க்கை விஷயம். ஏனென்றா எவ்வளவு தான் புழுந்து அமல் செஞ்சாலும் கியாமத்துடைய நாளையில கொடுக்கல் வாங்கல் முன்பின்னா இருந்தா எங்கட எல்லா நன்மையையும் எவனுக்கு நாங்க கொடுக்கல் வாங்கல் செய்ய இருக்கிறதோ அவனுக்கு கொடுத்து வெறும் கையோட நிற்க வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்க நரகம் போக வேண்டி வரும். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பங்கோலட்காரன் யார் என்று தெரியுமா என்று கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல் முஃப்லிஸு ஃபீனா மன் லா திர்ஹம் லஹு வலா மதா, எவன்ட காசு பணம் இல்லையோ அவன் தான் முஃப்லிஸ் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் அல்ல முஃப்லிஸ், அல் முஃப்லிஸு மின் உம்மதி மன் யஅதி யௌமல் கியாமா பிஸலாத்தின் وزكاة وصيام وقد شتم هذا وقذف هذا وأكل مال هذا وضرب هذا وسفك دم هذا وهذا يؤتى من حسناته وهذا من حسناته حتى فنيت حسناته. இந்த உம்மத்துல உண்மையான பங்கோலட்காரன் ஏல யார் என்றா கியாமத்துல வருவான். சஹாபாக்கு சொன்னாங்க, காசு பணம் தீனார் திர்ஹம் இல்லாதவன் தான் முஃப்லிஸ் என்றாங்க. கியாமத்துல வருவான், தொழுதிருப்பான், நோன்பு பிடிச்சிருப்பார், ஜக்காத்தும் கொடுத்திருப்பார், இந்த எல்லாம் நல்ல பெரிய அமல்களை செஞ்சிருப்பார். ஆனால் ஒருத்தருக்கு அடிச்சிருப்பார், இன்னொருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருப்பார், இன்னொருத்தண்ட சொத்துக்களை எடுத்து சாப்பிட்டிருப்பான், இன்னொருத்தண்ட பணத்தை எடுத்து சாப்பிட்டிருப்பான், இன்னொருத்தனுக்கு ஏசிருப்பான், இன்னொருத்தனுக்கு படுதூறு சொல்லி இல்லாதத சொல்லியிருப்பான். இப்படி பல அநியாயங்கள் செஞ்சிருப்பார். இவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறார். இப்ப அவர் வருவார், யா அல்லாஹ் இவர் இருக்கிறாரே, இவர் எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருடைய நன்மையிலேருந்து ஒரு தொகையை எடுத்து அல்லாஹ் கொடுப்பான் அவருக்கு. இவருக்கு கடன் கொடுக்க இருக்கி கொடுக்காம மௌத்தாவிக்கிறார். இவருடைய நன்மையிலேருந்து எடுத்து கொடுக்கப்படும். இவருடைய காணியை பிடிச்சிருக்கிறார், இவருடைய கடையை சொந்தமாக்கி, அவருடைய வீட்டை சொந்தமாக்கி 50 இல்லை 100 வருஷம் இன்னொத்தண்ட வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் யார்? அவங்க தான். அவங்க தந்தவர் மௌத்தேண்டா அவருடைய பிள்ளைகள் வரும், அது கொடுத்தே ஆகணும். இதுக்கு வழக்கு பேசல எங்களுக்கு. உண்மைதான் கண்ணியமாக கேட்கலும், ஆஜி நான் 50 வருஷமாக அவங்களோட வீட்டில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது தாங்களே, நானும் ஒரு பார்க்கணுமே, சந்தோஷமாக தந்தா தாராளமாக எடுக்கலாம், ஹலால். இதுக்கு வேற வேற வேலையை செஞ்சு, கள்ள டீட் செஞ்சு, அதை செஞ்சு இதை செஞ்சு, இன்றைக்கு நிறைய எங்களோட நாட்டுகளில் நடக்கிற விஷயங்களை சொல்கிறேன். சும்மா ஒரு காணி ஒண்டி இருந்தால் அதுக்கு ஒரு கேவியேட் அடித்து, அதுக்கு அதை செஞ்சு இதை செஞ்சு டீடுகளை செஞ்சு, ஒரு கூட்டத்தில் வியாபாரமே அது தான். எனக்கு தெரிஞ்சத்துல சொல்றேன், நாங்க இனி எல்லா ஜாதி ஆட்களோடையும் பழகுறதுனால சொல்றேன். காணி பிடிக்கிறதுல சிலவங்களுக்கு சரி இன்பம், கொஞ்சம் 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 பிடிக்கிறாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு மிஸ்வாக் குச்சி இருக்குதே, மிஸ்வாக் குச்சி, அந்த அளவு இன்னொருவருக்கு சொந்தமான காணியை பிடிச்சிருந்தாலும் 7வது பூமி வரைக்கும் அந்த காணி துண்டு எடுத்து கியாமத்துடைய நாளையில அவ்வளவு கோடி மக்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசியா பிறக்கிற புள்ள யாரோ அவ்வளவு பேரை ஒன்று சேர்ப்பானே கியாமத்துல, எல்லாருக்கும் முன்னால காலத்துல இவர் அதை போட்டுக்கொண்டு வருவார். காணி மாலை
காணி மாலை. ஒட்டகத்தை களவெடுத்தவன் ஒட்டகத்தை களத்தில் அடிச்சு கொண்டு வருவான் என்றாங்க. மாட்டு கல்லன் மாட்டை களத்தில் அடிச்சு கொண்டு வருவான். ஆட்டு கல்லன் ஆட்ட களத்தில் அடிச்சு கொண்டு வருவான். وَمَنْ يَغْلُلْ يَأْتِ بِمَا غَلَّ بِهِ يَوْمَ الْقِيَامَةِ என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். லேசி இல்ல, கேமோல் கொடுக்கலும். சிலவங்க நினைக்கிறே தானே இவருக்கு இவர்கிட்ட சண்டித்தனம், இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், இவருடைய தொடர்பு, அப்படி இதை வச்சு அநியாயம் செய்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் அல்லாஹ் ஆகிரத்தை நம்பினவங்க, மக்கியவங்க அல்லாஹ் ஆகிரத்தை நம்பாதவங்க, அவங்களோட விஷயம் வேற. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நபி சொன்னாங்க, இவருடைய நன்மைகளை கொடுத்து கொடுத்து இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆட்கள் வாராங்க, இவருடைய நன்மை முடிஞ்சு இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வாரவங்களோட பாவத்தை அந்த அமலுக்கு இவருடைய தவறுக்கு ஏற்ற மாதிரி பாவத்தை எடுத்து இவருக்கு கொடுத்து சும்ம துரிஹ ஃபின்னார், இவரை தூக்கி நரகத்தில் எரியப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால இந்த விஷயம் ஆக முக்கியமான விஷயங்கள். இது கொடுக்கல் வாங்கல் சப்ஜெக்டை பற்றி பேசுகிறேன்னா மணித்தியார கணக்கு பேசலும். அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டு அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளோ காலம் இருக்க போகிறோமோ தெரியாது. இருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்குள்ள எவ்வளோ நன்மையான காரியங்களை செஞ்சு அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ளணுமோ முயற்சி செய்யணும். இங்கே எல்லாம் பாவத்துக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. நான் இதுக்கு முந்தி நியாஸ்மோலையோட ஒரு தடவை நான் 15 வருஷத்துக்கு முன்னால் வந்தேன் இந்த எம்பசி பயானுக்கு. அப்போ சொன்னாங்க என்கிட்ட, ஹசரத் இங்கே சும்மா கிடைக்கிற ஒன்று இருக்கேன்டா பொம்பளை தான் என்றாங்க. சும்மா கிடைக்கிறது ஒன்றேண்டா அதுதான் இருக்கேன்டாங்க. அதனால் மேலான சகோதரர்களே, ஈமான் இஸ்லாம் இல்லாதவங்களை பொறுத்த வரையில் அவங்களுக்கு இதெல்லாம் பெருசு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இதை பற்றி ஒரு யோசனை இல்லை. சந்தர்ப்பம் நிறைய இருக்கு பாவத்துக்கு. நாங்கள் தான் எங்களையே பாதுகாத்து கொள்ளணும். மேலான சகோதரர்களே, இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு நல்ல மனுஷன், அவர் வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனவர், போன இடத்துல ஒரு பொம்பளையோட கையை பிடிச்சிட்டாரு. இந்த வீட்டில் இருந்த பொம்பளை அவட டிரைவர் இவட கையை பிடிச்சி, இவ வந்தத்தோட கேட்டவாம், நீங்கள் வெளியே போனீங்களே அங்கே ஏதாவது தவறாக நடந்து கொண்டீங்களா? எவ்வளவு மார்க்கமுள்ள பொம்பளையாக இருக்கும் அவ. ஏன் அப்படி கேட்குறாய்? இல்லை நீங்கள் சொல்லுங்கள். ஓ, நான் இப்படி ஒன்று செஞ்சேன், எனக்கு இப்படி ஒன்று நடந்துச்சு. அதனால் கமா ததீனு துதான், நாங்கள் எதை செய்கிறோமோ அதோட ரிட்டர்ன் தான் எங்களுக்கு. இதை கொஞ்சம் தலையில் வச்சு தான் நடக்கணும். எங்களோட பிள்ளைகளும் இருக்கே, புள்ள குட்டியல் நாங்கள் செய்கிறத தான் செய்ய போகிறாங்க. ஏதோ நடந்திருக்கும், எங்களால் முன்பின் நடந்திருக்கும் சந்தர்ப்பங்கள், அதில் தௌபா செஞ்சிடணும். தவறு செய்கிறது தானே மனிதனை பாவம் செய்கிறவனா தானே எல்லாம் படைச்சிக்கிறான், பிரச்சனை இல்லை. ஆனால் தௌபா செஞ்சு இஸ்திஃபார் செஞ்சு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நன்மை கிடைக்கும். குர்ஆன் அப்படி தான் சொல்லுது. ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம் சஹாபாக்கள்கிட்ட, நான் உங்களை எல்லாரை விட நன்மை கூட உள்ளவன் நான் தான். ஏன்னா உங்களை எல்லாரை விட பாவம் செஞ்சவன் நான், உங்களை எல்லாத்த விட பாவம் செஞ்சவன் நான் என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொண்டேன். எனவே இந்த ஆயத்தை வச்சு சொல்லுவாங்க, இந்த அவ்வளவு பாவத்தை எல்லாம் நன்மையா மாத்திருப்பான், அதனால எனக்கு நன்மை கூட கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் யாரு? பாவத்துல பாசிய முடிச்சவங்க. விளங்குற மாதிரி சொல்றேன்டா. அவங்கள போல குடிக்காரரும் இல்ல, அவங்கள போல ஜினா செஞ்சவங்களும் இல்ல, அவங்கள போல கொலைக்காரரும் இல்ல. எல்லா வகையிலும் பாவத்துல உச்சக்கட்டத்தை அடைஞ்ச ஒரு கூட்டம் தான் சஹாபாக்கள். அவ்வளவு சஹாபாக்களும் அவுலியாக்கள், அவ்வளவு சஹாபாக்களும் சொர்க்கவாதிகள். நான் இது குர்ஆன் ஹதீஸை வச்சு சொல்றேன் உங்களுக்கு. அவ்வளவு சஹாபாக்களும் ஹயாத்தோட ஐக்கியக்கொலை அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அப்ப ஏலாண்ட் இல்லை மேலான சகோதரர்களே, ஏலாண்ட் இல்லை, திருந்த ஏலாண்ட் இல்லை. ஏலும் ஒரு வைராக்கியம் வச்சு பிடிவாதத்தோட முடிவு எடுத்தோம் என்றா இன்ஷா அல்லாஹ் மாற்றங்களை உருவாக்க இயலும். அல்லாஹ்வோட உதவியும் எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கு. அதனால நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களை எல்லாருக்கும் மேலான கூலிகளை தருவான். புள்ள குட்டிகளோட விஷயம், சிலவங்க ஃபேமிலியோடு இருக்கிறாங்க, சிலவங்க தனியே இருக்கிறாங்க. தனியே இருக்கிறவங்க மிச்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தோடு இருக்கிறவங்க அவங்களோட குடும்ப விஷயத்தை கவனிச்சு கொள்ளணும். புள்ள குட்டிகள் எல்லாம் தர்பியத் செய்யணும். அடிக்கடி ஈமானிஸ் பயங்கரமான ஒரு காலம். மிச்சம் முன்னுக்கு நிறைய சோதனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஈமானுக்கு நிறைய, ஈமான் இஸ்லாத்துக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. பெரிய திட்டங்களோட வேலை நடந்து கொண்டிருக்குது உலக அடிப்படையில் நான் சொல்கிறேன்.
அதனால பாதுகாப்பு அல்லாஹ்ட தொடர்பை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. எங்களோட புள்ள குட்டிகள் சந்ததிகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவாங்க ஈமான் இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான். நான் போன கிழமை யூகேல இருந்தேன். மேலான சொல்லி அங்கே உள்ள நிலைமைகள் அங்கே சொல்கிறாங்க, நிறைய பயங்கர திட்டங்கள் போடப்பட்டு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க எங்களே எப்போ விரட்டி விடுவாங்களோ தெரியாது, இஸ்லாமிய ஆர்கனைசேஷன் எல்லாம் எப்போ இல்லாமாக்குவாங்களோ தெரியாது, நாட்டோட நிலைமையும் விழுந்து கொண்டே தான் போகுது. அவங்க சொல்கிறாங்க அவங்க போட்ட சட்டங்களே அவங்களுக்கு மண்டை குத்தாயிருக்கு. 17-18 வயசு ஆகல பிள்ளைகள் உமா அப்பா விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. உமா அப்பாவை பார்க்க யாரும் இல்லை, நாயையும் பூனையை வச்சு வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஊட்ட எழுதுறாங்க நாய்க்கு சொத்து எழுதுற நிலைமாங்க. அவங்களோட சட்டங்கள் அவங்களுக்கே பிரச்சனையா இருக்கு, நிம்மதி இல்லை, பாவங்கள் சர்வசாதாரணம், ஜினா சர்வசாதாரணம். படிக்கிற பிள்ளைகளுக்கே அதை பழக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைகளை ஆம்பளை பிள்ளைகளை சேர்த்து அனுப்புறாங்க, அந்த தவறான வேலையை செய்ய வைக்கிறாங்க. அதுக்கு தேவையான சாமான ஃப்ரீயா கடையில கொடுக்கிறாங்க. பயங்கர காலம். ஈமான் இஸ்லாத்தை அழிக்க நிறைய திட்டங்கள். அதனால எங்களுக்கு இன்றைக்கு இஸ்லாத்தின் பக்கம் உலகத்துல பெரிய ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்துல நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தா ஃபாஸ்டஸ்ட் ரிலிஜன் எதுன்னு பார்த்தா உலகத்துல வேகமா பரவி கொண்டிருக்கிற மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். இவங்க எல்லாம் இந்த ஐரோப்பிய நாட்டு மக்கள் அவங்க எல்லா ஜாதி பாவத்தையும் செஞ்சு இதுல இன்பம் இருக்குதா அதுல இன்பம் இருக்கா, உடுக்கணுமா உடுக்காம இருக்கணுமா, ஆணோட சேரணுமா மிருகத்தோட சேரணுமா நாயோட சேரணுமா, இருக்கிற எல்லா ஜாதியும் செஞ்சு பார்த்து எல்லா ஜாதி போதை வஸ்துக்களையும் பாவிச்சு ஒன்றிலையும் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கல. இப்ப அவங்க இஸ்லாத்தை நாடி வந்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் எங்களோட நிம்மதிக்குள்ள வழி என்றாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய ஆக்டர்ஸ்மார் நிறைய பெரிய பெரிய படிச்ச பட்டதாரிகள் வேகமா வாராங்க. அவங்க வந்து எங்களையே தான் பார்க்குறாங்க. எங்களையே பார்த்து அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களையே பார்த்து இஸ்லாத்தில் வெறுப்பு வருமே ஒழிய இஸ்லாத்தில் விருப்பம் வராது. யூசுப் இஸ்லாம் சொன்னதை போல நான் முஸ்லீம்களை பார்த்தா இஸ்லாத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன், நான் குர்ஆனை படித்து தான் இஸ்லாத்துக்கு வந்தேன் என்றார். அதனால கண்ணியமான சொல்ல உலகத்துக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய சமுதாயம். எங்களுக்கு இந்த சும்மா கிடைச்சிச்சே இஸ்லாம், அதனால தான் பொறுமதி இல்லாமல். எங்களோட உம்மா முஸ்லீம் வாப்பா முஸ்லீம், அதனால நானும் முஸ்லீம். இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வாரவங்களை எவ்வளவு தியாகம் செய்யறாங்க தெரியுமா, எவ்வளவு தியாகங்கள் செய்யறாங்க. எங்கள்கிட்ட மாஷா அல்லாஹ் ஒரு வருஷம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இதா ஃபவுண்டேஷனால அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். நாங்க இந்த வார மக்களை வழிகாட்டுறோம். வார மக்கள் இஸ்லாத்துல இருக்கணுமே. ஒவ்வொரு ஊர்ல நீங்க சரியா அலசி பார்த்தீங்கன்னா முர்த்தத் இஸ்லாத்துக்கு வந்து முர்த்தத்தாவினவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ட்ரஸ்டிமாருக்கும் அதை பத்தி கவலை இல்லை, அந்தந்த பகுதியில் உலமாக்களும் அதுக்காண்டி ஒரு முயற்சியும் இல்லை. நான் என்ன ஓப்பனாவே சொல்றேன். கொழும்பு பகுதியிலையும் பார்த்தா இந்த மட்டக்குழி ஏரியாக்கெல்லாம் 1000க்கு மேல முர்த்தத் இருக்கு, மிக்ஸ் மேரேஜ் இருக்கு ஆயிரக்கணக்கு. ஒவ்வொரு ஊரா எனக்கு சொல்லிக் கொண்டு போயிலும் ஞாபகத்தில் உள்ளது போல. ஏன்னா நிதான கோஆர்டினேட்டர் சென்டர் 120 இருக்கு முழு ஸ்ரீலங்காலையும். அந்தந்த ஊர்ல இஸ்லாத்துக்கு வாரவங்களை எடுக்கிறது, படிச்சு கொடுக்கிறது, அவங்களுக்கு கிளாஸஸ் செய்யறது, அதுக்கு சிலபஸ், அதை படிச்சு கொடுக்கறதுக்கு முஅல்லிமாக்கள் ஏற்பாடுகள், அவங்களோட ஜகாத் விஷயம், அவங்களுக்கு வீடு வாசல்களை அமைச்சு கொடுக்கிறது, கூலிக்கு எடுத்து கொடுக்கிறது, தொழில் வாய்ப்புக்கு வழி செஞ்சு கொடுக்கிறது, இது எல்லா வேலையும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஏழுமான அளவு நடந்து கொண்டிருக்கிறது. என்ற ஜகாத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்களோட பங்கு கொண்டிருக்கு. அந்த பங்கை தான் நாங்க எடுக்கிறோம். நாங்க எடுக்கிறது முஅல்லஃபத்துல் குலூப், இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன் வல் ஆமிலீன் அலைஹா. நாலாவது சொல்றான் வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும். 8 கூட்டத்துல நாலாவது முஅல்லஃபா. 8 கூட்டமும் இல்ல, ஒரு 4-5 கூட்டம் தான் இருக்கிறாங்க. அப்ப அதை வச்சு தான் மாஷா அல்லாஹ் இவங்களோட விஷயம். ஏன்னா இஸ்லாத்துக்கு வந்த ஒத்தர அந்த அவருடைய சூழலை மாற்றாத வரையில அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து நடக்க இயலாது. இப்ப இங்க நிறைய இஸ்லாத்துக்கு வராங்க, நீங்க ஊருக்கு போயிட்டு பார்த்தா ஒரு இஸ்லாமும் இல்லை. அவங்க சொல்றாங்க அப்படி அப்போதுமே மக்கமடக்கு இல்லை, இன்னும் கழுப்பெட்டிய பல்லத்தீனா எத்தனையோ தடவை போயிட்டு இருக்கிறோம் வந்திருக்கிறோம். ஆனா அவங்கள சூழலை மாத்தாம இஸ்லாத்தை பாதுகாக்க இயலா. ஆயிரக்கணக்கில் வராங்க, இங்க இருக்கக்குள்ள எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. ஆனா ஃபிளைட் ஏறினத்தோடு அங்க போயிட்டு இறங்கினத்தோடு ஒன்றும் இல்லை. வரக்கொலையும் சும்மா இருக்கிறவங்க எல்லாம் முந்தானையை போட்டுக்கொண்டு இந்த அபாயமே போட்டுக்கொண்டு தான் வாராங்க இங்க வரக்கொலை. ஏண்டா அவங்களுக்கு அப்படி ஏதாவது பேர்கள் கீரல் அப்படி வச்சு கிச்சு வாராங்களா இருக்கும். என்ன சரி ஒரு முறையில் ஆஹா கண்ணியமான சொல்ல இந்த மக்களுடைய இஸ்லாத்தை பாதுகாக்க கிடைச்சாலே பெரிய வேலை. அது எங்களை எல்லாத்தையும் கடமை.
இது நிதா ஃபவுண்டேஷன் கடமை இல்லை. நான் சொல்றது எப்பயும் இது அந்தந்த ஊரால நடக்க வேண்டிய வேலை. நடக்காட்டி எல்லாரும் குத்தவாளிகள். ஒரு சகோதரர் கட்டார்ல இருந்து வேலை செய்கிறவர், அவருடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக அவர் அங்கேருந்து டிக்கெட் போட்டு வந்து ஒரு வீட்டுக்கு எடுத்து அடிச்சுட்டு திரும்ப போயிட்டார். சுபஹானல்லாஹ். அந்த பேச்சுகளை கேட்டா கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கும். வந்தவங்களோட தொடர்புகள் எங்களுக்கு இருக்கிறதுனால நான் சொல்றேன், மிக கவலையான செய்திகள். அதனால இந்த பரிசுத்தமான தீன் முழு உலகத்துக்கும் உள்ளது, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல. குர்ஆன் ஹுதல்லின் நாஸ், ஹுதல்லில் முஸ்லிமீன் அல்ல, முழு மனிதர்களுடைய நேர்வழிக்கு என்று குர்ஆன்ல சொல்றான். காபத்துல்லா வுதிஅ லின்னாஸ், இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், முழு மனிதர்களும் அல்லாஹ் வணங்குறதுக்கு என்று ஏற்பாடு செய்யப்பட்டது தான் காபத்துல்லா. ரசூலுல்லாஹ் வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், முழு மனிதர்களுக்கும் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் முஸ்லிமீன் அல்ல, குல் அஊது பிரப்பின் நாஸ், முழு மனிதர்களுடைய ரப் அல்லாஹ்.